அன்புமணி வந்தார் என்பதும் ம் 3/4 மணி நேரத்துக்கு மேல மருத்துவரையாட்ட பேசிட்டு இருந்துட்டு போனார் என்பதும் தான் செய்தி ஓகே. தமிழ்நாட்டுக்கு. சோ அன்புமணி தான் இறங்கி வந்திருக்காரு ஐயாவை பார்ப்பதற்காக. அதை வடிவேல் ராவணனும் சொல்லியிருக்காரு. ஓகே. அதற்கு பிறகு வடிவேல் ராவணன் அங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நீங்களும் பேசுங்கம்பாங்கல்ல. அப்போ அவர் சொல்றாராம், அந்த பேச்சுல என்ன சொன்னாருன்னு, அதாவது 2 பேர்ல யார் தோற்றாலும் ஒரே குடிதான், அந்த குடிதாங்க குடிமூழ்கி போயிருங்கிறத சொல்றாரு. ஓகே. இதை கேட்டு உள்ளபடியே செல்வாக்கு செலுத்தப்பட்டார் அன்புமணி ராமதாஸ் என்றும் சொல்றாங்க. ஓகே. நம்ம 2 பேர் சந்தையால சமூகம் தான் ரொம்ப மோசமா போகுதுங்கிற உண்மையை அன்புமணி புரிஞ்சுக்கிட்டாரு. மொத்த குலத்தை சொல்றார். அப்ப அதற்கு பிறகு இன்று காலையில் வர்றார். ம் சந்திச்சிட்டு 3/4 மணி நேரம் வெளியில போறார் என்பதும், ஆனாலும் கூட சர்ச்சை தீரவில்லை, அதனால்தான் ஊடகவியலாளர்களை சந்திக்காமல் போகிறார் என்பதும் தான் வெளியே வந்திருக்கிற செய்தி. ஓ, இப்போ வரைக்கும் உள்ளுக்குள்ள பேட்சப் ஆயிருக்கு, ஆனா வெளியே தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்ல வரீங்களா சார்? பேச்சப் ஆனதாக எந்த ஆதாரமும் கிடையாது. ஆமா, சரியா? ஆனா போய் பார்த்திருக்காருல, சண்டைக்கு பிறகு அப்பாவை போய் பையன் பார்த்திருக்காருல. பார்த்திருக்காரு என்பது நல்ல விஷயம். ஆமா, வந்தாரு சந்திச்சாரு என்பது நல்ல அறிகுறியா இருக்கலாம் ஒற்றுமைக்காக. அதை நோக்கி அது செல்லலாம், ஆனால் உடனடி அல்ல, கொஞ்ச நாள் ஆகும் சொல்ல வரீங்க என்பதுதான் இப்ப நமக்கு கிடைக்கிற செய்திகளா தெரியுது. அன்புமணி என்ன சார் எதிர்பார்க்கிறாரு? என்னை வந்து செயல் தலைவரா அறிவிச்சிட்டீங்க, என்னை வந்து தலைவரா அறிவிக்கணுங்கிறத வந்து உடனடியா எதிர்பார்க்கிறாரா அன்புமணி அவர்கள்? நிச்சயமா எதிர்பார்ப்பார். ஏன்னா இதுவரை அறிவித்து இருந்தாச்சு. ஆமா, தலைவரா தான் இருக்காரு. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது அதை வச்சு கூட்டமும் கூட்டியாச்சு. அதற்கு பிறகு நீங்க போட்ட இடத்துலலாம் நான் மாற்று ஆள் போட போறேன் என்று சொல்வதும், நான் வேற மாநாடெல்லாம் போட போறேன் என்று சொல்வதும், பொதுக்குழுவை கூட்டுவதை நோக்கி புதிய மாவட்ட பொறுப்பாளர்களை போட்டு மருத்துவர் ராமதாஸ் போகிறாரா என்ற கேள்விகளும் கூட எந்திரிச்சிருச்சு. அதனால இந்த வேறுபாடுகள் முழுமையாக தீர்ந்தது என்பதற்கு இல்லாமல் கோகாமணி போன்றவர்கள் எல்லாம் இன்னமும் கூட வருத்தப்பட்டு கொண்டு சேர்ந்து விட மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்பில் இருக்காங்க என்பதும் என, அதே சமயத்தில் வந்து சேர்வது என்பதற்கான அறிகுறிகள் தெரிந்தாலும் ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்பதும் தான் யதார்த்தம்.